ஹalleluya 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 இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே வாருமையா போதகரே வாருமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஹalleluya 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 துதிக்கிறோம் ஒரே ஷாமரா சதானு சஸ்தாரா சம்பாரா சதரே பவித்ரோ ஷாவரா சவரா சந்தாரு இயேசுவே ஸ்தோத்திரம் 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 நன்றி அப்பா நன்றி இயேசுவே இயேசு மகாராஜாவே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே இந்த கால வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவாதி தேவனே, உம் வசனத்தை கேட்பதற்காக வாஞ்சையோடு கூடி வந்திருக்கிற எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேணுமா செபிக்கிறோம் சுவாமி. தேவாதி தேவனே, உம் பாதத்திலே நிற்கிற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் 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 Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக முதிர் வயதிலும் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். Praise the Lord. Praise the Lord. திருப்பாடல் 92 13 14 வசனங்களை வாசியுங்க. ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர், என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டவர்கள் ஆவார்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, அவர்கள் எப்பொழுதும் இறை பிரசனத்தில் மகிழ்ந்திருப்பார்கள். இரவும் பகலும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பார்கள். வேத வசனம் வாசித்து தியானித்து கொண்டே இருப்பார்கள். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் செழுமையும் பசுமையுமாக இருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதில் கனி கொடுப்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள் செய்யும் அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள். அல்லேலூயா. Hallelujah. யாரு? ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டவர்கள். அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, கவனிங்க. தூய ஆவியில் திருமுழுக்கு பெற்றவர்கள் தான் ஆண்டவருடைய இல்லத்தில் நடப்பட்டவர்கள். அவர்கள் எப்பொழுதும் நற்கனிகளை கொடுப்பார்கள். பாரம்பரிய திருமுழுக்கை பெற்றவர்கள் எங்கேயோ நடப்பட்டு காட்டுக்கனிகளை கொடுப்பார்கள். பிரியமானவர்களே, நல்ல கனிகளை கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று
திருமுழுக்கு யோவான் கூறுகிறார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே கவனிங்க. திருமுழுக்கு யோவான் கொடுத்த திருமுழுக்கு மனமாற்றத்திற்கான திருமுழுக்கு என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். திருத்துதர்கள் பணி 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்கிறார் ஆண்டவர். Praise the Lord. Praise the Lord. தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்றவர்கள் மாத்திரம்தான் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டவர்களாக இருப்பார்கள். அப்படி என்றால் பரலோகத்தில் வாழ்வின் புத்தகத்திலே அவர்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கும். அவர்கள் முதுமையிலும் தூய ஆவியார் அருளும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம் என்கிற கனிகளை நிறைவாக கொடுப்பார்கள். Praise the Lord. Praise the Lord. தண்ணீரால் திருமுழுக்கு பெற்றவர்கள் நற்கனிகளை கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, தண்ணீரால் திருமுழுக்கு பெற்றவர்கள் அவர்களுடைய சபையின் புத்தகத்தில் மாத்திரம்தான் அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். அவர்களால் நற்கனிகளை கொடுக்க முடியாது. ஒரு நாள் வெட்டப்பட்டு அவர்கள் தீயிலே போடப்படுவார்கள். Praise the Lord. Praise the Lord. ஆகவே பிரியமானவர்களே, தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவதற்காக வாஞ்சையோடு செபியுங்கள். அப்பொழுது நித்திய பேரின்ப வீட்டை உரிமையாக்கி கொள்ளலாம். முதிர் வயதிலும் மிகுந்த கனி கொடுப்பவர்களாக இருக்கலாம். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. லூக்கா 2ஆம் அதிகாரம் 36, 38 வசனங்களை படியுங்க. ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோயிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையைப் பற்றி பேசினார். Praise the Lord. Praise the Lord. பானுவேலின் மகளாகிய அன்னா திருமணமாகி 7 ஆண்டுகள் தன் கணவனோடு வாழ்ந்த பிறகு அவள் கைம்பெண்ணானாள். அன்னா ஒரு இறைவாக்கினராக இருந்தார். 84 வயது வரைக்கும் அவர் ஆண்டவருக்கு திருப்பணி செய்து வந்தார். கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அப்படி இருக்க ஒரு நாள் இயேசுபாலன் எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு வரப்பட்டார். பிரியமானவர்களே, அன்னா அந்த குழந்தையை கையில் எடுத்து ஆண்டவரை புகழ்ந்து பாடி அங்கே எருசலேமின் மீட்பிற்காக காத்திருந்த எல்லாருக்கும் அந்த குழந்தையை பற்றி சொன்னார். Praise the Lord. Praise the Lord. அன்னா தூய ஆவியார் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டவராக இருந்தார். முதுமையிலும் அவர் ஏராளம் கனி கொடுப்பவராக இருந்தார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் வயதோ, உடல் நலமோ, குடும்ப காரியங்களோ, பாரம்பரியங்களோ, வேறு எந்த காரணங்களோ தடையாக இருக்கவே கூடாது. அன்னா திருமணமாகி 7 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு அவர் விதவையானாள். அவள் தன் வீட்டிலேயே முடங்கி கிடக்கவில்லைங்க. வெளியில வந்து ஆண்டவருக்காக அதிமிக வல்லமையோடு ஊழியம் செய்தார். ஆக பிரியமானவர்களே, அன்னா முதிர் வயதிலும் ஏராளமான கனிகளை ஆண்டவருக்கு கொடுத்தது போல நீங்களும் என்ன செய்யணும்? கொடுக்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய உங்க வயதோ, உடல்நல குறைவோ, குடும்ப சூழ்நிலையோ, பாரம்பரியங்களோ அல்லது வேறு எந்த காரணங்களோ தடையாக இருக்கவே கூடாது. அன்னா இளம் வயதிலேயே அவள் விதவையானால், ஆகவே அவள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கவில்லைங்க. அன்னாளை பத்தி 1000 பேர் 1000 கதைகளை பேசியிருக்கலாம். ஆனால் அவள் துணிச்சலோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்தாள். Praise the Lord. Praise the Lord. அப்படியாக அவர் முதிர் வயதிலும் ஆண்டவருக்கு மிகுந்த கனி கொடுத்தார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் எதை பற்றியும் கலங்காதீர்கள். ஆண்டவருக்காக துணிச்சலோடு ஊழியம் செய்யுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமத்தை எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள். ஒரே ஒரு வாழ்வுங்க.
அதை ஆண்டவருக்கே கொடுத்துருங்க. Praise the Lord. Praise the Lord. அப்பொழுது வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரங்களைப் போல முதிர் வயதிலும் நீங்கள் நிறைவாக கனிகளை கொடுப்பீர்கள். Praise the Lord. Praise the Lord. வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே. வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான். என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான். எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள். வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான். Praise the Lord. Praise the Lord. திருப்பாடல் 90 10வது வசனத்தை படியுங்க. எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளே, வலிமை மிகுந்தோருக்கு என்பது, அவற்றில் பெருமைக்கு உரியன துன்பமும் துயரமுமே. அவை விரைவில் கடந்து விடுகின்றன, நாங்களும் பறந்து விடுகின்றோம். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஒரு மனிதனின் வாழ்நாட்கள் 70 ஆண்டுகள், வலிமை மிகுந்தவர்களுக்கு 80 ஆண்டுகள் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். அப்படி என்றால் உங்கள் வாழ்நாட்கள் 70 ஆண்டுகளை கடந்து சென்று கொண்டிருக்கின்றன என்றால் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. 70 ஆண்டுகளை நீங்க கடந்து செல்லும் பொழுது அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தானங்க. உங்கள் வாழ்நாட்கள் 80 ஆண்டுகளை தாண்டி சென்று கொண்டு இருக்கிறது என்றால் அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் ஆண்டுகள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் கடந்து வந்த பாதையை மனதில் வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவை பற்றி தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் செய்த சகல நன்மைகளையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். உங்கள் வாயிலிருந்து பொய்யோ பொறணியோ சண்டையோ எதுவுமே வரக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். 80 வயதை தாண்டி போறீங்கனாக்கும் அச்ச நடுக்கத்தோடு ஆண்டவர் பாதத்துல நீங்க அமரணும். இவங்கள பத்தியும் அவங்கள பத்தியும் புரணி பேசுறத தூக்கி எறியுங்க. நாட்கள் குறித்தாச்சு உங்களுக்கு. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் 70 ஆண்டுகளையும் தாண்டி கடந்து சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. கடந்து வந்த பாதை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ்ந்திருக்கிறீர்களா என்று அலசி பாருங்கள். உங்களுள் குடியிருக்க செய்த ஆன்மாவை நீங்கள் பரிசுத்தமாக பாதுகாத்து இருக்கிறீர்களா என்று பாருங்கள். உங்களுள் குடியிருக்க செய்த ஆன்மாவை ஆண்டவர் பேராவலோடு தேடுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் படித்த படிப்பை அவர் தேடவில்லை. நீங்கள் பெற்ற பட்டங்களை அவர் தேடவில்லை. உங்கள் குடும்பத்தை அவர் தேடவில்லை. நீங்கள் வாங்கி கொண்டு இருக்கிற சம்பளத்தை அவர் தேடவில்லை. எதை தேடுகிறார்? உங்களுள் குடியிருக்க செய்த ஆன்மாவை தேடுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, அச்ச நடுக்கத்தோடு பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். உங்களுக்கு ஏராளம் நண்பர்கள் இருக்கலாம், ஏராளம் உறவினர்கள் இருக்கலாம், உங்களுக்கு ஏராளம் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் உங்களை சுற்றி இருக்கலாம். பணம், பட்டம், பதவி, பெயர், புகழ், வாழ்க்கை வசதிகள் எல்லாம் இருக்கலாம். எல்லாம் இருந்தும் உங்கள் ஆன்மாவை நீங்கள் இழந்து விட்டால் என்ன பயன்? என்ன பயன்? ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையை திருப்பி பாருங்க. உங்க வாழ்க்கையில நடந்த எல்லாவற்றையும் கண்ணு முன்னால கொண்டுட்டு வாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு விருப்பமில்லாத வாழ்க்கை நீங்க வாழ்ந்திருந்தீங்கன்னாக்கும் இப்போ மன்னிப்பு கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் கடந்து வந்த பாதைகள் எப்படிப்பட்ட பாதைகளாக இருந்தன? துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏமாற்றங்களும் விபத்துக்களும் நோய் நொடிகளும் சண்டை சச்சரவுகளுமாக
இருந்தனவா? இல்ல ஆசீர்வாதமான ஆண்டுகளாக இருந்தனவா? சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும். உங்க வாழ்க்கை எப்படி கடந்து வந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீர்கள் என்றால், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நீங்கள் கடந்து வந்த பாதை, குடியும், போதை மருந்துகளை உபயோகிப்பதும், விபச்சார வேசித்தனங்களை செய்வதும், சிலைகளை வழிபடுவதும், பொய், பொரணி, சண்டை சச்சரவு, கோபம், எரிச்சல், வெறுப்பு, பிறரை மன்னிக்க முடியாத மனநிலை, இப்படிப்பட்ட பொல்லாத பாவங்கள் வழியாக நீங்க நடந்து வந்திருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் நடந்து வந்த பாதை கொடிய பாவ பழக்கங்கள் நிறைந்த பாதையாக இருக்கிறது என்றால், மனம் மாறுங்கள். வேற வழியே இல்லைங்க. இனி காலம் செல்லாது. இப்பவே ஆண்டவர் பாதத்துல விழுந்து, அப்பா நான் தவறு செய்துட்டப்பா, உம்மை விட்டு விலகி எங்கேயோ போயிட்டேன் ஆண்டவரே. 70 ஆண்டுகள் எப்படி முடிஞ்சிச்சுன்னே தெரியல ஆண்டவரே. 70 ஆண்டுகள் தண்ணீரிலே கிடந்துட்டேன் ஆண்டவரே. 70 ஆண்டுகள் விபச்சார விடுதியிலே கிடந்துட்டேன் ஆண்டவரே. 70 ஆண்டுகள் உண்பதும் குடிப்பதும் பொய் பேசுவதும் புரணி சொல்வதுமாக நான் என் வாழ்நாட்களை வீணாக்கிட்டேன் ஆண்டவரே. இப்பொழுது நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. 70வது வயசுல கால் எடுத்து வச்சிட்டேன் ஆண்டவரே. இப்பொழுதாவது நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எனக்கு அருள் தாங்க ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நீர் கொடுத்தால் ஒழிய ஒருவரும் கொடுக்க முடியாது ஆண்டவரே என்று சொல்லி அவரது பாதத்தை பற்றி பிடித்து கொண்டு கண்ணீர் சிந்தி கதறி அழுங்க. ஆண்டவரே எனக்கு வேற வழியே இல்லப்பான்னு சொல்லிட்டு பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக மன்றாடுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு வயதும் கூடிக்கொண்டு போகும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? இந்த கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்க்காத காரணத்தினால்தான் நீங்கள் கூடுதல் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பர்த்டே வந்துருச்சுனாக்கும் கேக் வெட்டுறதும், பிரியாணி செய்யறதும், அதை சாப்பிட்றதும், இதுதான். இதோட முடிஞ்சிச்சு பர்த்டே. அது இல்லைங்க பர்த்டே. நீங்க பர்த்டே கொண்டாடுறீங்கனாக்கும் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. கண்ணீரோடு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க பாவம் செய்து பாவ வாழ்க்கையில பாவ பாதையில கடந்து வந்திருக்கிறீங்கனாக்கா, அப்பா என்னை மன்னியும். எனக்கு புதியதொரு வாழ்க்கையை நீ கொடுத்திருக்கிறீர். புதியதொரு ஆண்டை கொடுத்திருக்கிறீர். இந்த புதிய ஆண்டிலே என் வாழ்க்கை புதிய வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி பழைய வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு பரலோக பாதையை நோக்கி நடங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன். என் வழியாக அல்லாமல் ஒருவனும் பரலோகம் வர முடியாது என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய அருமையான கரத்தை பற்றி பிடித்து கொண்டு பரலோகத்தை நோக்கி பயணம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் பரலோக பாதை இனிமையானதாக இருக்க என்ன செய்யணும் தெரியுமா? அதிகாலையில எந்திரிச்சு 1 மணி நேரம் ஆண்டவரை வல்லமையோடு துதியுங்க. அதற்கு பிறகு ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நீங்கள் கட்டாயம் வேத வசனத்தை வாசித்து தியானிக்கணுங்க. ஏங்க ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம் அப்படித்தானே? இந்த 3 வேளை எத்தனை மணி நேரம் நம்ம செலவழிப்போம்? கூட்டி குறைச்சி பார்த்தாலும் 1 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு செலவழிப்போமா? செலவழிக்க மாட்டோமா? ஆமா. இந்த உடம்புக்காக 1 மணி நேரம் சாப்பிட்றதுக்காக. அதுக்கு இடையில காலையில டீ இருக்குது, சாயந்தரம் டீ இருக்குது, அதுக்கு இடையில முறுக்கு கடிக்கிறது, அது ரசம் தின்றது, இதெல்லாம் இருக்குது அப்படிதானே? இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தாக்கா எத்தனை மணி நேரம் நீ சாப்பிட்றதுக்கு மட்டும் செலவழிக்கிற? ஆண்டவருடைய வார்த்தைய இந்த ஆத்மாவுக்கு உணவு கொடுக்கிறதுக்கு பைபிளை திறந்தாவே தூக்கம் வருது. வேப்பங்காய் மாதிரி இருக்குது. பிறகு படிக்கலாம், குமுதம் இருந்தா எடுக்கலாம், கற்கண்டு இருந்தா எடுக்கலாம், ஆனந்த விகடன் இருந்தா எடுக்கலாம். போர் அடிக்குது, போர் அடிக்கும். சத்தியமாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நீ பைபிள் படித்து தியானித்தே ஆக வேண்டும். பைபிள் படிங்கங்க. பாவமில்லா பரிசுத்த வாழ்க்கை வாழலாங்க. பைபிள் படியுங்கங்க. பரலோகம் போகலாங்க. இந்த பைபிள் தாங்க பரலோகம் செல்றதுக்கு வீசா. நீ பரலோகம் செல்ல ஆசைப்பட்டுக்கிட்டு இந்த வீசாவை மூடி வச்சிட்டீனாக்கும், பைபிளை படிக்காம இருந்தாக்கும் எப்படிங்க பரலோகம் செல்ல முடியும்? 3வதாக ஏராளம் தான தர்மம் செய்யுங்க. கிடைக்கிறதெல்லாம் தனக்கே வச்சுக்கிறணும். எல்லாத்தையும் நானே அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
ஐயோ நான் பசியா இருந்தேன், எனக்கு நீ ஒண்ணுமே தரல. தாகமா இருந்தேன், குடிக்கிறதுக்கு ஒண்ணுமே குடுக்கல. ஐயோ குளிர்ல நடுங்கிட்டு கிடந்தேன், நீ எனக்கு போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை கூட குடுக்கலையே அப்படின்னு சொல்லுவார். நீ எல்லாம் செம்மையா நடந்துட்டு, கட்டளைகளை எல்லாம் கடைப்பிடிச்சுட்டு, வல்லமையோட துதிச்சுட்டு, 1 மணி நேரம் பைபிளும் படிச்சுட்டு, நல்லா கெம்பீரமா நீ நடந்து போனீனாக்கும் பரலோகத்துக்கு, அங்கே அவுட் ஆயிருவேன். எதுல அவுட் ஆயிருவேன்? தான தர்மம் செய்றதுல அவுட் ஆயிருவேன். ஆகவே நீ தான தர்மமும் செய்ய வேணும், துதிக்கவும் வேண்டும், இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்கவும் வேண்டும். அப்பொழுது பரலோகம் செல்லலாம். நல்ல கெம்பீரமா சந்தோஷமா போகலாம். எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? துன்பம் வந்தா வரட்டும், நோய் வந்தா வரட்டும், கஷ்டம் வந்தா வரட்டும், வறுமை வந்தால் வரட்டும், நானும் என் அப்பா வீட்டிற்கு போறேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. நானும் என் அப்பா வீட்டுக்கு போறேன். சொல்லி பாருங்கங்க. துன்பம் வரும்பொழுதும், கஷ்டம் வரும்பொழுதும், துன்பத்தின் வழியாகத்தான் நம்ம அப்பா வீட்டுக்கு போக முடியும். சிலுவையை சுமந்துக்கிட்டு தான் நம்ம அப்பா வீட்டுக்கு போக முடியும். ஆகவே பரலோக பாதைனாக்கும் ரொம்ப இனிமையா இருக்கும்னு நினைக்காதீங்க. கற்களும் முற்களும் நிறைந்த குறுகிய பாதை வழியாகத்தான் நான் செல்ல வேண்டும். அப்பொழுது அங்கே பேரின்பம் காத்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. எனக்கு 70 வயதாகி விட்டது, எனக்கு 80 வயதாகி விட்டது, என்னால இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல முடங்கிறாதீங்க. பிரியமானவர்களே, அதிமிக வல்லமையோட நற்செய்தியை பறைசாற்றணும். அக்கம் பக்கத்து வீட்டுகளுக்கு போய் புரணி பேச தெரியுது இல்ல? 70 வயசாச்சு, 75 வயசாச்சு, 80 வயசாயிடுச்சுன்னு சொல்லி இந்த வாயை பூட்டி வச்சிருக்கிறீங்களா? இல்லையே. அக்கா வா, நம்ம உழைச்சு ஓஞ்சிட்டோம், நம்ம பேசுவோம். எதை பத்தி பேசுறது? அவ இல்ல அவ, அவன் இல்ல அவன், 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத பார்த்தேன். நீ பரலோகம் போவியா? நீ போவியா பரலோகம்? பிரியமானவர்களே, 70 80 வயசை நீங்கள் கடந்து போகும் பொழுது எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லாதீங்க. அப்பத்தான் ஊழியம் ஆரம்பிக்குது. அதிமிக வல்லமையோடு அக்கம் பக்கம் வீடுகளுக்கு போய் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இயேசுவே ஆண்டவர், அவர் ஒருவரே கடவுள். உண்டானது எல்லாம் அவரால் தான் உண்டானது. அவரே இந்த உலகத்தை பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார். இந்த உலகத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்குவதற்கு அவர் அதிசீக்கிரத்தில் வரவிருக்கிறார். ஆகவே அக்கா ஆயத்தமாகுங்க, அண்ணே ஆயத்தமாகுங்க, தம்பி பைபிள் படிப்பா, இயேசு நல்லவர்ப்பா, அவர் உன்னை அன்பு செய்றாருப்பா என்று சொல்ல முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். சொல்லணும், சொல்லணும். முதிர் வயதிலும் நீங்கள் மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். முதிர் வயதிலும் நீங்கள் புரணி பேசி நீ அழிந்து போக வேண்டும் என்பது ஆண்டவருக்கு சித்தமே கிடையாது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அநேகர ஆண்டவர் பாதத்துல கொண்டு வந்து சேருங்கங்க. பிரியமானவர்களே, வல்லமையாக மேடையிலிருந்து போதிக்கிறவங்களை விட அதிக ஊழியம் யார் செய்ய முடியும் தெரியுமா? வீட்ல வேலை இல்லாம உட்கார்ந்து இருக்கிறீங்களே சகோதரிகள், உங்களால தான் செய்ய முடியும். பக்கத்து வீட்டுக்கு போங்க, உட்காருங்க, இயேசுவை பத்தி பேசுங்க, பரலோகத்தை பத்தி பேசுங்க, நரகத்தை பத்தி பேசுங்க. நீ பரிசுத்த வாழ்வு வாழலைனாக்கா அங்கே தான் போவேன்னு சொல்லி கொடுங்க, வேதத்தை கற்றுக் கொடுங்க. அதுதாங்க பெரிய ஊழியம். நான் இப்ப ஜெபம் படிக்கிறேன், நான் வீட்டிலே இருந்துக்கிறேன், நான் எந்த பேச்சுக்கும் போறது இல்லை அப்படின்னு தாங்க, அது இல்லை ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆசீர்வாதமான வாழ்க்கை எதுனாக்கும், நீ எவ்வளவு கனி கொடுக்கிற ஆண்டவருக்காக. நீ கனி கொடுக்கணும், பரிந்துரை ஜெபம் செய்யணும், குடும்பத்துல இந்த குடும்ப ஜெபம் செய்யணும். அப்பொழுது நீங்கள் குடும்பம் குடும்பமாக மிகுந்த கனி கொடுப்பவர்களாக இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, எனக்கு வயதாகி விட்டது என்று சொல்லி சோர்ந்து போகாதீர்கள், கவலைப்படாதீர்கள். முதிர் வயதிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஏராளம் தாராளம் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். பிரியமானவர்களே, உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு கவலை என்னன்னாக்கும், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. உங்க வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் ஆண்டவரை பற்றியதாகவே இருக்க வேண்டும். முழு ஏக்கமெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்பதை பற்றியே இருக்க வேண்டும். முழு ஏக்கமெல்லாம் மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியே இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் கரையோரம் நடப்பட்ட மரங்களைப் போல முதிர் வயதிலும் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். பிரியமானவர்களே, நீங்க பக்கத்து வீட்டுல போய் இயேசுவை பத்தி சொல்றீங்கல்ல,
உங்க வாயிலிருந்து வருகிற இறை வார்த்தை பிறருடைய ஆத்மாவுக்கு உணவாக இருக்கும். நோயுற்று கிடப்பவர்களுக்கு நல்ல மருந்தாக இருக்கும். நீங்கள் அவர்களுக்கு மருந்தாகவும் உணவாகவும் இருக்க போகிறீர்கள். ஆகவே அடக்கி அடக்கி வச்சிருக்கிற இறைவார்த்தைய பக்கத்து வீடுகள்ல போய் சொல்லுங்க. ஆன்ம உணவாக அது மாறும். மக்களுக்கு சுகம் கொடுக்கிற வார்த்தையாக மாறும். மக்களுக்கு பூரண விடுதலையும் பூரண சுகமும் கிடைக்கும். அப்பொழுது கரையோரம் நடப்பட்ட மரங்களைப் போல முதிர் வயதிலும் மிகுந்த கனி கொடுப்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய். கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகணும். இலைகள் எல்லாம் மருந்தாகணும். கனிகள் எல்லாம் உணவாகணும். கனிகள் எல்லாம் உணவாகணும். பாருமையா போதகரே, பாருமையா போதகரே, பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியாக. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இறைவாக்கினர் சாமுவேல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். இளமை முதல் இந்த நாள் வரைக்கும் நான் உங்களை வழி நடத்தி இருக்கிறேன். இப்போது எனக்கு வயதாகிவிட்டது. நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். உங்களுள் யாராவது என்னை குற்றம் சாட்ட இயலுமா என்று கேட்கிறார். யாரையாவது நான் ஏமாற்றினேனா அல்லது ஒடுக்கினேனா? கையூட்டு வாங்கி கொண்டு அநீதியை கண்டுகொள்ளாமல் இருந்தேனா? இதோ உங்க முன்னால நான் நிக்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இப்பொழுது வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 4 இருந்து 5 வரை உள்ள வசனங்களை படிங்க. அதற்கு அவர்கள், நீர் எங்களை ஏமாற்றவில்லை, ஒடுக்கவில்லை, கையூட்டு எதுவும் யாரிடமும் பெறவில்லை என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் என்னிடம் எக்குற்றமும் காணவில்லை என்பதற்கு இன்று ஆண்டவர் சாட்சி, அவர் திருப்பொழிவு செய்தவரும் சாட்சி, அதற்கு அவரே சாட்சி என்றார்கள். Praise the Lord. Praise the Lord. நீர் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று மக்கள் சாமுவேலுக்கு நற்சான்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, இளமை முதல் முதுமை வரைக்கும் அவர் மக்களை செம்மையான வழியில வழி நடத்தியிருக்கிறாருன்னு சொல்லி இவர்கள் கொடுத்த நற்சான்றுல இருந்து நல்லா நமக்கு தெரிகிறது. அப்படிதானே? அவர் எந்த தீங்கும் செய்யல. இளமை முதல் முதுமை வரைக்கும் அவர் மிகுந்த கனிகளை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் முதுமையின் நாட்கள் நிறைவானதாகவும் மிகுந்த கனி கொடுப்பதாகவும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இளமையிலே உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணியை தெய்வ பயத்தோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் நீதியோடும் நேர்மையோடும் செய்யுங்கள். அப்பொழுது முதுமையிலும் மிகுந்த கனி கொடுப்பவர்களாக இருப்பீர்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமான தலைவர்களே, இறை ஊழியர்களே, நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை. கையூட்டு வாங்கி கொண்டு அநீதியை நான் கண்டுகொள்ளாமல் இருக்கவில்லை. யாருடைய குடும்பத்தையும் நான் கெடுக்கவில்லை. யாருடைய உடைமையையும் உரிமையையும் நான் அபகரித்து கொள்ளவில்லை. பொது சொத்தையோ பணத்தையோ நான் அனுபவிக்கவில்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? பிரியமான தலைவர்களே, இறை ஊழியர்களே, உங்களைத்தான் பார்த்து நான் கேட்குறேன். இப்படி உங்களால் சொல்ல முடியுமா? என் கைகள் சுத்தமாக இருக்கிறது, என் எண்ணம் சுத்தமாக இருக்கிறது, என் கால்கள் சுத்தமாக இருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் யாருடைய சொத்தையும் பொருளையும் அபகரிக்கவில்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு முறை ஒரு ஏழை சகோதரன் என்னை சந்திக்க வந்தார். சிஸ்டர், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு வந்தேன். என்னப்பான்னு, நான் லோன் எடுத்து ஒரு பைக் வாங்கினேன். ஜெபம் பண்ணுறதுக்காக
அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர்கிட்ட கொண்டுட்டு போனேன். அவர் ஜெபம் பண்ணிட்டு, இந்த பைக்கை எனக்கு ஊழியத்துக்கு தருமாறு ஆண்டவர் கூறுகிறார் அப்படின்னு சொன்னார். நீங்க என்ன சிஸ்டர் சொல்றீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார். மிகுந்த வேதனையா இருக்கு. இறை ஊழியர்களே, யாரையும் ஏமாற்றாதீங்க. இறை ஊழியர்கள் என்கிற பெயர்ல கொள்ளையடிக்காதீங்கங்க. சாமுவேல போல பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். அப்பொழுது உங்களுக்கு தைரியம் வரும். இப்பொழுது நான் வயசாயிட்டேன், உங்க முன்னால நிக்கிறேன், யாராவது என் மேல தப்பு சொல்ல முடியுமா? சொல்லுங்கடா பார்க்கலாம் அப்படின்னு உங்களால நிக்க முடியும். இப்பதான் ஏராளமான ஊழியர்கள் ஒளிஞ்சு ஒளிஞ்சுல ஓடுறாங்க. மக்களை பார்த்தா ஊழியர்கள், தலைவர்கள் ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடுறாங்க. எதுக்கு? எதுக்கு? உன் எண்ணமும் உன் வாழ்க்கையும் சுத்தமானதாக இருந்தாக்கும் நீ யாரை கண்டும் நடுங்க மாட்டாய், எங்கேயும் ஓடி ஒளிய மாட்டாய். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரங்களைப் போல எப்பொழுதும் கனி கொடுப்பவர்களாக இருக்கிறீர்களா? அப்படின்னாக்கா ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை மக்களுக்கு பெற்றுத்தரும் ஆசீர்வாத வாய்க்கால்களாக இருக்கிறீர்களா? அலசி பாருங்கங்க, அலசி பாருங்க. நீங்க நல்லா இருந்தாக்க உங்க சபை நல்லா இருக்குங்க. நீங்க அபிஷேகத்துல இருந்தீங்கன்னாக்க உங்க சபையும் அபிஷேகத்துல இருக்கும். நீங்க தில்லுமுள்ளு பண்ணாக்க உங்க சபையில சாபம் தான் வந்து சேரும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே இறை ஊழியர்களே, இன்றைக்கு அச்ச நடுக்கத்தோடு ஆண்டவர் பாதத்துல மண்டியிடுங்க. முதுமை வந்த பிறகு அப்பொழுது நீங்க கம்பீரமாக இருக்கலாம். முதிர் வயதிலே நீங்கள் கம்பீரமாக இருந்து ஆண்டவருக்கு முன்னால உண்மையும் உத்தமுமாக நான் ஊழியம் செய்திருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியும். நிம்மதியாக மரிக்க முடியும். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமான தலைவர்களே, உங்களுக்கு தலைமை பொறுப்பு கொடுக்கப்படவிருக்கிறது. அல்லது இறை ஊழியர்களே, நீங்கள் இறை ஊழியத்திற்கு அழைக்கப்பட இருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டால் உடனே இதோ வருகிறேன் என்று சொல்லிவிடாதீர்கள். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படும் வரைக்கும், தூய ஆவியால் நிரப்பப்படும் வரைக்கும், தூய ஆவியாரின் அபிஷேகத்தை பெறும் வரைக்கும் மண்டியிட்டு ஜெபியுங்கள். ஜெபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் தனித்திருந்து ஜெபியுங்கள். ஊக்கமாக ஜெபியுங்கள். உபவசித்து ஜெபியுங்கள். அப்படியாக ஜெபித்தும் உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கலைனாக்கும் தலைமை பொறுப்பு எனக்கு வேண்டாம், நான் ரெடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா சொல்லுங்க. அப்படி யாராவது சொல்லுவீங்களாங்க? அப்படி யாராவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. நீங்க இந்த இடத்துல தலைமை பொறுப்பை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா, இது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது, நான் உடனே எடுத்துக்கொள்கிறேன், இதோ வருகிறேன் ஊழியத்திற்கு என்று சொல்வீர்கள். பிரியமானவர்களே, இறைவாக்கினர் ஏசாயாவை நினைச்சு பாருங்க. அவருடைய உதடு அக்கினியால் தொடப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகுதான் எனக்காக என் ஊழியத்திற்கு யார் செல்வார் என்று கேட்ட பொழுது ஏசாயா என்ன சொன்னார்? இதோ நான் இருக்கிறேன், என்ன அனுப்புங்க, என்ன அனுப்புங்க என்று சொன்னார். ஆகவே பிரியமானவர்களே, தலைமை பொறுப்பை எடுப்பதற்கு முன்னால் அச்ச நடுக்கத்தோடு நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்களா, தூய ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்களா என்று பரிசோதித்து பார்த்த பிறகு, ஆவியால் நிரப்பப்பட்ட பிறகே அந்த பணியை எடுத்துக்கொள்ளுங்கள். தூய ஆவியால் நிரப்பப்படாமல் நீங்கள் தலைமை பொறுப்பை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உங்களால் திருச்சபையை வழி நடத்த முடியாது. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறபடி திருச்சபையை வழி நடத்த முடியாது. என் ஆண்டவரை பற்றிய சத்தியங்களை அதிமிக வல்லமையோடு எடுத்து சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, மக்களை செம்மையான பாதையிலே உங்களால் வழி நடத்த முடியாது. ஏராளம் தாராளம் கனி கொடுக்க முடியாது. சாட்சிய வாழ்வு வாழ முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு பாடுகள் பலபடவும் ரத்தம் சிந்தவும் உங்களால் முடியாது. இயேசுவே ஆண்டவர் என்று அதிமிக வல்லமையோடு பறைசாற்ற உங்களால் முடியாது. விசுவாசத்தில் வேரூன்றி இருக்க உங்களால் முடியாது. ஆகவேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னால அங்கே நின்று கொண்டிருந்த சீடர்களையும் திருத்தூதர்களையும் பார்த்து, நீங்கள் தூய ஆவியால் நிரப்பப்படும் வரைக்கும், உண்மையிலிருந்தும் வல்லமையால் நிரப்பப்படும் வரைக்கும் இந்த நகரத்திலேயே தங்கியிருந்து ஜெபியுங்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. அவர் சொன்னபடியே 120 பேரும் காத்திருந்து செபித்தார்கள். பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்த பொழுது எல்லாரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். அதிமிக வல்லமையோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஏராளம் தாராளம் கனிகளை கொடுத்தார்கள். இயேசுவின் பொருட்டு ஏராளம் பாடுகள் பட்டு எல்லாரும் ரத்தம் சிந்தி மரித்தார்கள். அல்லேலூயா. Hallelujah. யோவானை தவிர எல்லாரும் அடிபட்டு உதப்பட்டு மிதிபட்டு ரத்தம் சிந்தி மரித்தார்கள். ஆகவேதான் பிரியமானவர்களே, நீங்கள் தலைமை பொறுப்பை எடுக்க ஆசைப்படுகிறீர்கள் என்றால் ஆவியானுடைய கரம் உங்க மேல இருக்கணுங்க. அப்பத்தாங்க நீங்க தேவனுக்காக வாழ முடியும். இல்லைனாக்கும் 10ஓட 1 11 சொல்லி உலகத்தானை விட மோசமான வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். Praise the Lord. Praise the Lord. நீங்கள் ஏற்கனவே தலைவராகி இருக்கிறீர்கள், ஏற்கனவே இறை ஊழியத்தில் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் பணி, உங்கள் ஊழியம் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்ததாக இருக்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்பர் 1, கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். 2வதாக அதிகாலையில எழுந்து 1 மணி நேரம் அதிமிக வல்லமையோடு துதியுங்கள். அதற்கடுத்தபடியாக 1 மணி நேரம் வேதம் வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள். 4வதாக ஏராளம் தான தர்மங்களை செய்யுங்கள். 5வதாக உபவசித்து ஊக்கமாக செபியுங்கள். 6வதாக இயேசு நாமத்தை சொல்லி வல்லமையோடு ஜெபியுங்கள். 7வதாக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுங்கள். 8வதாக விசுவாசத்தில் வேரூன்றி இருங்கள். அல்லேலூயா. Hallelujah. அப்பொழுது நீங்கள் செய்கிற ஊழியம் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்ததாக இருக்கும். முதுமையிலும் ஏராளம் தாராளம் கனி கொடுப்பவர்களாக இருப்பீர்கள். Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இறை அரசை கட்டி எழுப்புங்கள். பிரியமானவர்களே, நல்லா காது கொடுத்து கேளுங்க. நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து ஒரு அதிகாரம் கிடைக்கப்படுகிறது, ஒரு நல்ல வேலை கிடைக்குதுனாக்கும் நீங்க செய்ய வேண்டியது ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆமென். Amen. அதற்கு அடுத்து இறையரசை கட்டி எழுப்பணும். அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றணும். சாட்சிய வாழ்க்கை வாழணும். ஏராளம் தாராளம் நற்கனிகளை கொடுக்கணும். Praise the Lord. Praise the Lord. எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்குது, கை நிறைய சம்பளம் கிடைக்குது, இஷ்டம் போல வாழ்வேன் அப்படின்னு சொன்னாக்கா பிரியமானவர்களே, துர்மாதிரியான வாழ்க்கை வாழாதீங்க. நீங்க கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். Praise the Lord. Praise the Lord. எசாயா 46வது அதிகாரம் 3, 4 வசனங்களை படிங்க. யாக்கோபு வீட்டாரே, இஸ்ரேல் குடும்பத்தாருள் எஞ்சியிருக்கும் அனைத்து மக்களே செவி கொடுங்கள். உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் கூறுவதை கவனமாக கேளுங்கள். உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான். முதுமை வரைக்கும் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் உங்களை நான் சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், சுமப்பேன், பாதுகாப்பேன் என்கிறார் நம் ஆண்டவர். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ங்குங்க. நமது ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று நீங்க சுவைத்து பார்த்தா தான் தெரியும். ஆண்டவரை மாத்திரம் நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னாக்கா உங்க வாழ்க்கையே வித்தியாசமான வாழ்க்கையா இருக்குங்க. பிரியமானவர்களே, எனக்கு வயசாயிருச்சு, உழைச்சி உண்றதுக்கும் உடம்புல பலன் இல்லை என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க. நான் உழைச்சி சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை என் பிள்ளைங்க எடுத்துக்கிட்டு என்னை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்களோ, முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துருவாங்களோ, திடீரென்று ஒரு கொடிய நோய் வந்து கவனிப்பாரற்று நான் செத்து போயிடுவானோ என்று சொல்லி கலங்காதீங்க. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார். அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள்.
நீங்கள் முதிர் வயதிலே தள்ளாடும் பொழுது அவர் உங்களை தாங்கி பிடிப்பார். முதிர் வயதிலே நடக்க முடியாமல் இருக்கும் பொழுது அவர் உங்களை தோள் மீது சுமப்பார். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். பிரியமானவர்களே, உங்களை அன்பு செய்வார், உங்களை அரவணைப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை தாங்குவார், ஏந்துவார். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். உங்கள் கூடவே அவர் இருப்பார். ஆகவே பிரியமானவர்களே, அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். முதிர் வயதிலும் மிகுந்த கனி கொடுப்பதே உங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கட்டும். நீங்க நினைக்கலாம், நானே நடக்க தள்ளாடுறேன், நான் எப்படி முதிர் வயதுல போய் கனி கொடுக்கிறது அப்படின்னு நினைக்கலாம். உங்க அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு ஏராளம் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் இல்லாமையும் இயலாமையும் வறுமையும் நோய் நொடிகளும் அடுக்கடுக்கா வருது. வருதா வரலையா? வருது. புலம்பி தீர்க்காதீங்க. எனக்கு ஏன் நோய், எனக்கு ஏன் கஷ்டம், எனக்கு ஏன் துன்பம், தாவடப்பர் அவன் எவ்வளோ பாவம் செஞ்சான், ஓஹோன்னு இருக்கிறான். நான் கோயிலுக்கு போறத தவறுனனா, வேதம் வாசிக்க தவறுனனா, துதிக்க தவறுனனா, எனக்கு ஏன் இந்த பாடுகள் என்று புலம்புறதை விட்டுட்டு இவை எல்லாவற்றையும், உங்கள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாக ஒப்பு கொடுங்கள். அது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான கனியாக மாறும். செய்வீங்களா? செய்றோம். செய்வீங்களா? செய்றோம். புலம்புறதை நிறுத்துங்க. எனக்கு ஏன், எனக்கு ஏன் என்று சொல்லாதீங்க. உங்கள் வாழ்க்கையில நடக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்குங்க. அது ஆண்டவருக்கு பிரியமான கனியாக மாறும். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, உங்களால் முடிஞ்ச அளவும் ஊழியம் செய்யுங்க. உங்களை யாரெல்லாம் சந்திக்க வராங்களோ, இல்லை நீங்க யாரை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, அவர்களுக்கெல்லாம் நீங்க சொல்றது, இயேசு ரொம்ப நல்லவருங்க, அவர் உங்களை அன்பு செய்கிறாருங்க, அவர் உங்களை பாதுகாக்கிறாருங்க, அவர் உங்களை இறுதியிலே நித்திய பேரின்ப வீட்டிற்கு கூட்டிக்கிட்டு போவாருங்க. அங்கே நீங்க மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கலாம். அங்கே துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கஷ்டம் இல்லை, மரணம் கிடையாதுங்க. ஆகவே அந்த இயேசுவை பிடிச்சுக்கிறங்க, அவர் நல்லவர் என்று உங்களால் சொல்ல முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். முடியும். சொல்லுங்க. இதுதாங்க மிகுந்த கனி கொடுக்கிறது. முதிர் வயதிலும் நீங்கள் மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள், எப்பொழுதும் ஜெபத்தில் நிலைத்திருங்கள், எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Praise the Lord. முதுமை வரைக்கும், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன் என்று சொல்லியிருக்கிற நல்ல இயேசுவே, உமது மேலான அன்பிற்காகவும் அரவணைப்பிற்காகவும் பாசத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் பராமரிப்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி ஆண்டவரே. தேவாதி தேவனே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு பிரமாணிக்கமான வாழ்க்கை வாழக்கூடிய கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம் சுவாமி. தேவாதி தேவனே, காத்திருந்து செபித்த 120 பேர் மேலும் உன்னத வல்லமை இறங்கியதே, பரிசுத்தாவியின் அபிஷேகம் இறங்கியதே, அதே போல இந்த நாட்களிலே யாரெல்லாம் பரிசுத்தாவியின் அபிஷேகத்திற்காக ஏக்கத்தோடும் வாஞ்சையோடும் ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் சுவாமி. அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி ஏராளம் ஆத்துமாக்களை அறுவடை செய்யக்கூடிய திறமையையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம். முதிர் வயதாயிற்று என்று முடங்கி போய் விடாமல் துணிச்சலோடு அதிமிக வல்லமையோடு ஊழியம் செய்ய எங்களுக்கு பாக்கியத்தை தர வேண்டுமாய், அருளை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவாதி தேவனே, முதிர் வயதிலும் வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரங்களைப் போல எப்பொழுதும் பசுமையாக இருந்து உமக்கு ஏராளம் தாராளம் கனிகளை கொடுக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான்,
என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான். எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah.